பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்த என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க செலின் ஸ்டேஷன்ல இருந்து வெளிய வந்துட்ட பிறகு, இங்க செலினையும், ஜெனியும் வந்துட்டு இங்க ஜெனியோட அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால, இங்க பாக்கியா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்துறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியாவோட வீட்ல செலின எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு, இங்க சுதாகர் வந்துட்டு இங்க பாக்கியாவோட வீட்ல இங்க ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி அந்த கவுன்சிலர் கிட்ட நான் என் ஆளுங்கள வச்சு பேச சொன்னேன். ஆனா அந்த கவுன்சிலர் இந்த விஷயத்த சின்ன விஷயமா இல்ல, பெரிய விஷயமா எடுத்து மினிஸ்டர் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அதனால செரீன வெளிய கொண்டு வரது கஷ்டம் தான். இருந்தாலும் வந்துட்டு நான் ட்ரை பண்றேன். நானே போயிட்டு அந்த கவுன்சிலர் கிட்ட பேசுறேன். அந்த கவுன்சிலர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் படுத்துட்டு இருக்காராம். அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் வந்துட்டு இங்க பாக்கியாவோட வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் அங்க இருந்த கோபி வந்துட்டு, "நீங்க எதுக்கு சம்மந்தமே பேசணும்? அதுவும் அவங்க ஆளுங்க வச்சு இதெல்லாம் பேச சொல்லுங்க. செரீன எப்படியாவது வெளிய கொண்டு வரணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் இங்க சுதாகர் வந்துட்டு, "இருங்க சம்மதி நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன் என்னோட ஆட்கள் கிட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சுதாகர் வந்துட்டு ஆட்கள் கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்காக தனியா வராரு. அப்பதான் அந்த நேரத்துல இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "பாத்தியா பாக்கியா, உனக்கு ஒண்ணுனா சொல்லிட்டு சம்மந்தி எப்படி துடிச்சு போயிட்டு ஓடி வந்தாரு பாத்தியா? இப்போ இவரோட உதவி இல்லாம நம்மளால செலியன வெளிய எடுக்க முடியுமா? அதுவும் செலியன அடிச்சது ஒரு கவுன்சிலர் வேற. இப்படி இருக்கும்போது சாதாரணமா நம்மலாம் போயிட்டு சாதாரணமா வெளிய கொண்டு வர முடியாது பாக்கியா. சம்மந்தி நெனச்சா தான் வெளிய கொண்டு வர முடியும். அதனால சம்மந்திகிட்ட எதுவும் கோவப்படாம அமைதியா இருந்துக்கோ." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த சுதாகர் வந்துட்டு அவங்க ஆட்கள்கிட்ட பேசிட்டு அங்க வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு, இங்க சுதாகர் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரையும் பார்த்துட்டு, இந்த மாரி இப்பதான் வந்துட்டு என்னோட ஆட்கள் கவுன்சிலர் கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அந்த கவுன்சிலர் வந்துட்டு ஏதோ சமாதானம் ஆகுற மாரி தெரியல. செரின்னு வந்துட்டு எப்படியாவது உள்ள தள்ளணும்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால கவுன்சிலர் வேற ஏதாவது பெரிய விஷயமா பண்றதுக்கு முன்னாடி, நானே போயிட்டு நேர்ல அவர பார்த்து பேசிட்டு, முடிஞ்ச அளவுக்கு அவர சமாதானப்படுத்தி, செலின வந்துட்டு அவர் மூலியமா வெளிய எடுக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாரிலாம், இங்க சுதாகர் வந்துட்டு வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, நானே போயிட்டு கவுன்சிலர பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சுதாகர் அங்கருந்து கிளம்புறாரு. அப்பதான் வந்துட்டு அங்க இருந்த கோபி வந்துட்டு, "சம்மந்தி நான் வேணா கூட வரட்டுமா? நான் வேணா வந்துட்டு அந்த கவுன்சிலர் நானும் பேசுறேனே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி ஒரு பக்கம் கேட்க, அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு, "இல்ல சம்மந்தி நீங்க இருங்க. இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு அந்த கவுன்சிலர பார்த்துட்டு வரும்போது கூட செலினோட வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சுதாகர் அங்கருந்து சொல்லிட்டு கிளம்பி போயிறாரு. கூடவே வந்துட்டு இங்க நிதிஷும் கூட்டிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் இனியா வந்துட்டு எங்க வீட்லயே இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு திரும்பி பேசிட்டு இருக்காங்க. "பாத்தியா பாக்கியா, சம்மந்தி எவ்வளோ நல்லவரா இருக்காரு பாரு. நம்ப அவருக்கு எவ்வளோ முக்கியமா இருந்தா, அவரே வந்துட்டு அந்த கவுன்சிலர் கிட்ட பேசி செலின வெளிய கொண்டு வரதா போயிருக்காரு. இப்படியேப்பட்டவர போயிட்டு எப்படி பாக்கியா உன் வாயால இவரு வந்துட்டு உன்ன ஏமாத்துறாருன்னு சொல்ல முடிஞ்சுது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர பத்தி இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த கோபி வந்துட்டு, "அம்மா கொஞ்ச நேரம் இந்த விஷயத்த விடுங்கம்மா. முதல்ல செலின வந்துட்டு வெளிய கொண்டு வரணும். அத பத்தி மட்டும் பேசுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கோபி ஈஸ்வரியோட வாய வந்துட்டு அங்கேயே அடைச்சிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் பாக்கியாவோட வீட்ல ஈஸ்வரி, கோபி, இனியா அது மட்டும் இல்லாம ஜெனி எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு சுதாகர் கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்ட பிறகு அங்க கவுன்சிலர் வந்துட்டு அடிபட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்பதான் இங்க சுதாகரையும் இங்க கவுன்சிலர பார்த்துட்ட பிறகு பக்கத்துல இருந்த ஆளுங்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. "யார்ரா இவரு? என்ன விஷயமா வந்திருக்காரு?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் வந்துட்டு பக்கத்துல இருந்த தன்னோட ஆளுங்கிட்ட வந்துட்டு இங்க சுதாகர பத்தி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க கவுன்சிலரயே பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இங்க சுதாகர் வந்துட்டு அடிபட்டு படுத்துட்டு இருக்க கவுன்சிலர் கைய குடுத்து, "நான் சுதாகர். நான் வந்துட்டு இந்த மாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுட்டு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு கவுன்சிலர பார்த்து சொல்லிட்டு இருக்க. அப்பதான் எங்க கவுன்சிலர் வந்துட்டு, "சரிங்க சார். என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர பார்த்துட்டு இங்க கவுன்சிலர் கேட்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல சார். இந்த மாரி பாக்கியமான ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையில உங்களுக்கும் பாக்கியா மேடம் பையன் செலினுக்கும் வந்துட்டு ஏதோ பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க வேற யாரும் இல்ல. என்னோட சம்மந்தி தான் பாக்கியா. அந்த பிரச்சனைய பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க கவுன்சிலர பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க சுதாகர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அந்த கவுன்சிலரும் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, "இங்க பாருங்க சார். உங்கள பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய இடத்து ஆளுங்க மாரி இருக்கீங்க. அதனால நீங்க வந்து இந்த பிரச்சனைய தலையிடாதீங்க சார். அந்த பையன வந்து நான் சும்மா விட மாட்டேன். அவன் என் மேலயே கை வச்சுட்டான். அவன தூக்கி ஜெயில்ல உட்கார வச்சு, அவன் திரும்பவும் ஜெயில்லேருந்து வெளிய வராத மாரி நான் பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க செலின் மேல கோவப்பட்டு இங்க சுதாகர்ட்ட பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு, "இங்க பாருங்க சார். இந்த விஷயத்த இப்படியே விட்டுறலாமே. இந்த விஷயத்த பெருசாக்க வேணாம். திரும்பவும் வந்துட்டு இந்த மாரி பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்ன வேணுமோ நான் உங்களுக்கு பண்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் சுதாகர் வந்துட்டு கவுன்சிலர பார்த்து சொல்ல, உடனே இங்க கவுன்சிலர் வந்துட்டு, "சார் அந்த பையன் என்ன அடிச்சிருக்கான் சார். அவன் அடிச்சதுக்கு நான் எப்படி சும்மா விட முடியும்? நீங்க வந்து சொல்லிட்டா நான் விட்டுற முடியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு இங்க சுதாகர்ட்ட பேச, உடனே இங்க சுதாகர் வந்துட்டு கவுன்சிலர பார்த்துட்டு, "இங்க பாருங்க சார். இந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்றேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். நீங்க என் சம்மந்தி பையன் அந்த செலின் மேல குடுத்த கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு கவுன்சிலர பார்த்து சொல்ல, உடனே இங்க கவுன்சிலரு, "பணமா? எவ்வளோ சார் தருவீங்க பணம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலரு பணத்து மேல இருக்க ஆசையில இங்க சுதாகர் கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுதாகரும் வந்துட்டு ஒரு 3,00,000 தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் இங்க கவுன்சிலர் வந்துட்டு, "சார் 3,00,000மா?
அந்த பையன் என்ன அடிச்சு, இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கேன் சார். அதுக்கு 3,00,000லாம் எனக்கு பத்தாது. 5,00,000 குடுங்க. 5,00,000 குடுத்தீங்க அப்டின்னா, நான் கண்டிப்பா அந்த பையன் மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஸ்டேஷன்லயே அப்டிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் சொன்ன உடனே, இங்க சுதாகர் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, சரி சார் நான் 5,00,000 உங்களுக்கு தரேன். நீங்க செடிய மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சுதாகர் கவுன்சிலர் பார்த்து சொல்லவும், உடனே இங்க கவுன்சிலர் வந்துட்டு, நீங்க பணத்த மட்டும் எடுத்து வைங்க. ஒரே ஒரு ஃபோன் கால்ல அந்த பையன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி வெளிய விட்டுற சொல்றேன் அப்டிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் சொல்லவும், உடனே இங்க சுதாகர் வந்துட்டு கூட அந்த மேனேஜர் கிட்ட இருந்து 5,00,000 வாங்கி இங்க கவுன்சிலர் கிட்ட குடுத்துறாரு. உடனே இங்க கவுன்சிலர் வந்துட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, இந்த மாரி கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இந்த மாரி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி எங்க செடியும் வந்துட்டு வெளிய விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கவுன்சிலர் வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு, ஏதோ உங்கள பார்த்தா நல்லவர் மாரி இருக்கீங்க சார். அதான் வந்துட்டு அந்த பையன விட்டுர்றேன் அப்டிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர பார்த்து கவுன்சிலர் சொல்லவும், உடனே இங்க சுதாகரும் வந்துட்டு கவுன்சிலர் கிட்ட பேசிட்டு அங்கருந்து கிளம்பிட்டு வந்துறாரு. கிளம்பி வரும்போது தான் அங்கருந்து ஸ்டேஷன்ல இருந்துட்டு இங்க செலினையும் வந்துட்டு கார்ல கூட்டிட்டு இங்க சுதாகர், நிதிஷ் கூட வந்துட்டு இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க சுதாகர் அதுக்கப்புறம் இங்க வீட்ல இருக்க கோபிக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லிறாரு. இந்த மாரி செலின இந்த மாரி ஸ்டேஷன்ல இருந்து வெளிய கொண்டு வந்துட்டோம். இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்டிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் கோபிகிட்ட கால் பண்ணி சொல்லவும், இத கேட்ட உடனே கோபிக்கு சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அம்மா இந்த மாரி செலின வந்துட்டு சம்மந்தி வெளிய கொண்டு வந்துட்டாராம்மா ஸ்டேஷன்ல இருந்துட்டு. செலின் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான் அப்டிங்கிற மாரிலாம் இந்த கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிய சொல்லுவோம். இங்க ஈஸ்வரிக்கு வந்து சந்தோஷமாயிடுது. ஒரு பக்கம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு சோஃபா மேல உட்காந்துட்டு இருக்க. பாக்கியா பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க சுதாகர் வந்துட்டு இங்க செலின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு தான் இங்க செலின பார்த்தோனே இங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்க ஜெனியும் வந்துட்டு செலின பார்த்தோனே சுதாகர பார்த்துட்டு ரொம்ப நன்றிங்க. நீங்க இல்ல அப்டின்னா செலியா இப்ப வெளில வந்திருக்க மாட்டான் அப்டிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர பார்த்துட்டு இங்க ஜெனி வந்துட்டு சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கருந்து ஈஸ்வரி வந்துட்டு பாத்தியா பாக்கியா, உன்னால வந்த பிரச்சனை, இப்ப இவரால வந்துட்டு முடிஞ்சிருக்கு. இப்பவாச்சு நீ புரிஞ்சுக்கோ. சம்மந்தி வந்துட்டு ரொம்ப நல்லவரு. இவரு மேல தேவையில்லாம வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத பாக்கியா. இதுக்கப்புறமாச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ட மூடிட்டு வீட்ல உட்கார வேலைய பாரு. ரெஸ்டாரண்ட்ட தொறக்கிறேன்ட்டு திரும்பியும் இந்த மாரி பிரச்சனை ஏதாவது கொண்டு வராத அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வீட்ல இனியா, செழியன், சுதாகர், ஜெனி அது மட்டும் இல்லாம பாக்கியா, ஈஸ்வரி, கோபி எல்லாரும் இருக்கும்போதே வந்துட்டு இங்க ஜெனியோட அப்பா வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு இங்க ஜெனிய பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்பதாம்மா நானும் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வரேன். அங்க போய் கேட்டேன். மாப்பிள்ளைய வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மாரி சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு வந்தேன். யார் கூட்டிட்டு வந்தது அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க சுதாகர் வந்துட்டு கை காமிக்கிறாங்க. இதோ நிக்கிறாரு. எங்க சம்மதி தான் வந்துட்டு பேசி செலியன வெளி கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த ஜெனியோட அப்பா வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க சுதாகர் அப்பா வந்துட்டு ஜெனிய பார்த்துட்டு, இங்க பாரும்மா ஜெனி, இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் சொல்றத நினைச்சு நீ தப்பா நினைக்காத. நீ இந்த வீட்ல இருக்கணுமா சொல்லிட்டு இதுக்கு மேல யோசி. இதோ நிக்கிறாங்களே உங்க மாமியார் பாக்கியலட்சுமி, இவங்க யார் பேச்சையும் கேட்காம, யார் உதவியும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தனியா தான் எதனா பண்ணுவேன்ட்டு இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு அவங்க போயிட்டு அந்த மாரி ஒரு ஏரியால ரெஸ்டாரண்ட்ட தொறக்கணும்? இவங்க இப்படி பண்ணவும் தானே மாப்பிள்ளைக்கு தேவையில்லாம இப்படிலாம் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது. அதனால நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இவங்கள ரெஸ்டாரண்ட்ல எதுவும் வைக்காம வீட்ல இருக்க சொல்லலாம்ல. அதான் மாப்பிள்ளையும் சம்பாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட அண்ணன் எழிலும் வந்துட்டு இப்ப பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. இப்ப அவரு தாய்லாந்து வேற போயிருக்காரு. இவங்க 2 பேரும் நல்லா தான் சம்பாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு இவங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியாவ சொல்ற மாரி இங்க ஜெனி கிட்ட வந்துட்டு இங்க இப்ப ஜெனியோட அப்பா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இதெல்லாம் கேட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு ஜெனியோட அப்பாவ பார்த்துட்டு நாங்களும் வந்துட்டு பாக்கியா கிட்ட எவ்வளவுதான் சொல்லி பார்க்கறது. பாக்கியா வந்துட்டு கேட்கிற மாரியே இல்ல. அவ இஷ்டத்துக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. இவ பண்றது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைய வீடு வரைக்கும் கொண்டு வந்து வீட்ல இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு இது பெரிய பிரச்சனையா மாறிடுது. ஏன் பாக்கியா இப்பயாவது வந்துட்டு நான் சொல்றத நீ கேளேன். அது மட்டும் இல்லாம இனியாவோட மாமனாரு அவரும் வந்துட்டு உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டாரு. நானும் சொல்லி பார்த்துட்டேன். இப்ப ஜெனியோட அப்பாவும் வந்து சொல்றாரு. நீ எதுவுமே கேட்கவே மாட்ற பாக்கியா. யார் பேச்சும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருக்கியா? அந்த ரெஸ்டாரண்ட்ட இழுத்து மூடிட்டு வீட்ல தான் இறான் பாக்கியா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு பக்கம் சுதாகர் அது மட்டும் இல்லாம ஜெனியோட அப்பா இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள இருக்கும்போதே இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க. உடனே இங்க பாக்கியா ஒரு கட்டத்துல கோவப்பட்டு இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு ஈஸ்வரிய பார்த்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாருங்க அத்த, இது என் வீடு. என் வீட்ல நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எப்ப என்ன பண்ணணும்ன்ட்டு எனக்கு தெரியும். எல்லார் முன்னாடியும் வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அத்த. இதெல்லாம் நல்லா இல்ல பார்க்கறதுக்கு. இந்த வீட்ல நானும் ஒரு மனுஷி தானே. நான் பண்ணா மட்டும் ஏன் எல்லாருமே வந்துட்டு ஒரு எதிரி மாரி என்ன பார்க்குறீங்க? உடனே இங்க பாக்கியா ஜெனிய பார்த்துட்டு, "ஏன் ஜெனி இப்ப செலின்னு வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போனது, இப்ப நானும் வந்துட்டு உனக்கு எதிரி ஆயிட்டேன்ல. நீயும் வந்துட்டு உங்க அப்பா பேச்செல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கல்ல." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்தும், ஜெனிய பார்த்து பேசிட்டு இருக்கும்போதே, அங்க பக்கத்துல செலினும் வந்துட்டு, "ஏம்மா பாட்டி சொல்றதுல வந்து என்னம்மா தப்பு இருக்கு? ரெஸ்டாரண்ட்ட அந்த ஏரியாவுல இருந்து எடுத்துட்டு நீ வீட்ல தான் இறாம்மா. அத பத்தி பேச தான் வந்துட்டு நான் கூட அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்க்கு வந்தேன். ரெஸ்டாரண்ட் வந்தப்ப தான் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை நடந்து, நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமும் நாங்க எல்லாருமே இந்த வீட்ல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா,
நீ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு வீட்லயே இரும்மா அப்படிங்கிற மாரிலாம் இங்க செலின் சொல்லிட்டு இருக்கு. அப்பதான் அங்க ஜெனியோட அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "இங்க பாருங்க மாப்பிள, உங்க அம்மா வந்துட்டு அவங்க யார் சொன்னாலும் வந்துட்டு காது குடுத்து கேட்கற ஆளு கிடையாது. உங்க பாட்டி சொன்ன மாரி அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால உங்க இஷ்டம்படி நீங்க எதனா பண்ணுங்க. நான் வேணா வந்துட்டு ஜெனியோட நல்லதுக்கும், உங்க நல்லதுக்கும் ஒண்ணு சொல்றேன். நீங்க 2 பேரும் கிளம்பி இந்த வீட்ல இருக்காம எங்க வீட்ல வந்து இருங்க. எங்க வீட்ல நீங்க 2 பேரும் வந்துட்டு எங்க வீட்ல நீங்க 2 பேரும் வந்துட்டு எவ்வளோ நிம்மதியா இருந்தீங்க. எங்க வீட்ல நீங்க 2 பேரும் எவ்வளோ நிம்மதியா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த வீட்ல இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்படி இருக்கும்போது, நீங்க 2 பேரும் இங்க இருக்கணுமா? சொல்லு ஜெனி. சொல்லுங்க மாப்பிள. நீங்க இருக்கணுமா? நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க. நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜெனியோட அப்பா பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பக்கம் சுதாகர், இனியா அது மட்டும் இல்லாம நிதிஷ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு, "சிலியா என்னடா ஜெனியோட அப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. நீ பார்த்துட்டு அமைதியா இருக்க. இந்த வீட்ல நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே பார்த்துட்டு இருக்கோம். ஜெனியோட அப்பா என்னடா திடீர்னு உன்னையும் ஜெனியும் வந்துட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் நான் வீட்ட விட்டு வரமாட்டேன் சொல்லு செலியா" அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஜெனியோட அப்பா செலினியும், ஈஸ்வரியும் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிடுறத பார்த்துட்டு இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ஜெனியும் வந்துட்டு, "இல்ல பாட்டி, அப்பா சொல்றதுலயே வந்துட்டு சரிதான் எனக்கு தோணுது. சரியா நீ என்ன சொல்ற? நம்ம கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருப்போம் செலியா" அப்படிங்கிற மாரிலாம் ஜெனி சொல்லவும், அப்பதான் இங்க செலின வந்துட்டு இங்க ஜெனியோட அப்பாவ பார்த்துட்டு, "அங்கிள் நீங்க சொல்றது வந்துட்டு சரியான்னு தோணுது. நானும் ஜெனியும் வந்துட்டு உங்க வீட்ல அங்கவே வந்து இருக்கோம். இந்த வீட்ல என் பேச்ச எங்க அம்மாவும் கேட்கறதில்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருக்க ஒரு சிலர் வந்துட்டு இங்க ஜெனிய வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்துட்டு என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அதுல நானும் ஜெனியும் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வரது தான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செரின்னு சொல்லிறாரு. உடனே இத கேட்ட உடனே அங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த ஒரு பக்கம் பாக்கியா வந்துட்டு என்ன பேச தெரியாம ஒரு மாரி அமைதியா நிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்து இனியா வந்துட்டு செலின பார்த்துட்டு, "அண்ணே நீ இப்ப வீட்ல இருந்துட்டு ஜெனி அக்காவ கூட்டிட்டு வெளிய போயே ஆகணுமாண்ணே? இப்போ எழில் அண்ணா வேற வீட்ல இல்ல. எழில் அண்ணன் தாய்லாந்து போயிருக்கு. இப்ப நீ தானண்ணே இந்த வீட்ல இருந்துட்டு அம்மாவ பார்த்துக்கணும். நீயே வந்து ஜெனியாவ கூட்டிட்டு வீட்ட விட்டு வெளிய போயிட்ட அப்படின்னா, அம்மாவ யாருன்னா பார்த்துப்பா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா ஒரு மாரி கஷ்டப்பட்டு இங்க செலின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பக்கம் சுதாகர், நிதிஷும் வந்துட்டு ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த பாக்கியாவுக்கும் வந்துட்டு அடுத்து என்ன பண்ண தெரியாம ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கவும், அப்பதான் அங்க இருந்து ஈஸ்வரி வந்துட்டு, "செலியா என்னடா நீயே இப்படி பேசலாமாடா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ஒரு செலின பார்த்து கேட்டுட்டு இருக்க. செலினும் வந்துட்டு, "இல்ல பாட்டி, எனக்கு இதுக்கு மேல வந்துட்டு என்ன சொல்ல தெரியல. அவ ஜெனியோட அப்பா சொல்றது தான் வந்துட்டு எனக்கு சரின்னு படுது நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் யாரும் வந்துட்டு எதுவும் கேட்காதீங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செலின்னு சொல்லிறாரு. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு செலின பார்த்துட்டு, "செலியா எதுக்குடா இப்படிலாம் பண்ற? நீ எதுக்குடா இந்த வீட்ல இருந்துட்டு போணும்? நீயும் ஜெனியும் இந்த வீட்லயே இருங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க செலியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா பேச, இங்க செலின் வந்துட்டு பாக்கியா பேசவும் அமைதியா எதுவுமே சொல்லாம நிக்கிறாரு. இந்த ஒரு பக்கம் ஜெனியோட அப்பா வந்துட்டு எப்படியாவது பாக்கியா வீட்ல இருந்துட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போயிடணுன்ட்டு செலினையும், ஜெனியையும் பார்த்துட்டு உடனே கிளம்ப சொல்லி பேசிட்டு இருக்காரு.